ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க உறவினர்களே? இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, துளசி பறிக்க வந்திருக்கேன். தோட்டத்தில் கொஞ்சம் பறிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் பாருங்கள். எதுக்காக துளசி பறிக்கிறோன்னா, எங்கள் ஊரில் யுகாதி பண்டிகை வந்திருக்கு, அதுக்காகத்தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்கவே. நல்லா இருக்குல்ல? அப்படியே சுற்றி பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு. பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். இது வந்து ராகி. கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் எங்களுடைய தோட்டம், மல்லிகைப்பூ தோட்டம். நல்லா இருக்கா? எப்படி இருக்குது பாருங்கள். சிலு சிலு சிலுன்னு காற்று பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குல்ல? பச்சை பசேல்னு. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, இயற்கை. எங்களுடைய தோட்டம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் 2 செடி இருக்குது துளசி பறிக்கிறது. பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து முல்லைப்பூ செடி. இப்போ தான் ஒவ்வொரு பூவாக வருது. நல்லா இருக்குல்ல? உங்கள் ஊர்லலாம் யுகாதி பண்டிகை கொண்டாடுவீங்களா? யுகாதினா ஹோலி பண்டிகை செய்வீங்களான்னு சொல்லுங்கள். பூவெல்லாம், மல்லிகைப்பூவெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சுங்க. செடி கட் பண்ணணும். தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எல்லா செடியும் முடிச்சாச்சு. இது ஒரு செடி தான் இருக்குது. சன்செட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அழகாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சூப்பராக இருந்துச்சு சன்செட். இது வந்து நேற்று எடுத்த வீடியோ. நான் இன்றைக்கி வாய்ஸ் கொடுக்குறேங்க. வீடியோ என்றைக்கு அப்லோட் பண்ணுறேன்னு தெரியல. இன்றைக்கி வந்து டேட் என்னென்னா 18. என்றைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியாது. என்னடா இடுப்பில் ஒரு மாதிரி கட்டியிருக்கா அப்படின்னு பார்க்காதீங்க. அது வந்து ஷால் கட்டியிருக்கேன். அப்போ தான் அதெல்லாம் பறித்து உள்ளே போட முடியும். அதனால தான். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்னுடைய வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். இல்லைடா இவ இப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாள் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ தான் நான் வீடியோஸே போட ஆரம்பிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பறிச்சாச்சு. எப்படி மேய்ஞ்சி வச்சுருக்கேன்னு பாருங்கள். எல்லாத்தையும் மேய்ஞ்சி முடிச்சிட்டேன். நல்லா தள்ளன்னு இருந்துச்சு. எல்லாம் பறித்து போட்டுக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். இதை கட்டி முடிச்சிட்டேன்னு வீட்டுக்கு போயிட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். அது வரையும் இதெல்லாம் பாருங்கள், சுற்றி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா?
இது வழியில் இருக்க கிணறு, அதை தான் காட்டினேன். தண்ணி எவ்வளோ உள்ளே போயிருக்கு பாருங்க. வீட்டுக்கு போயிட்டு பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன்னா பாருங்கள். கட்டி முடிச்சிட்டேன். துளசியும் மல்லிகைப்பூவும் சேர்த்து கட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ முடிஞ்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.